அண்மைச் செய்தி. மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கவுன்சிலர்கள் 36 பேர் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம். காஞ்சி திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக திமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் 36 பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேஷ், மேலும் விவரம். வணக்கம். தற்போது இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே தொடர்ந்து இந்த மேயருக்கு எதிர்ப்பான அந்த எதிர்ப்பு கவுன்சிலர்கள் தொடர்ந்து போர்க்கொடியை தூக்கி வருகிறார்கள். இந்த நிலையிலே திமுகவினுடைய தலைமை கழக அமைப்பு இணை செயலராக இருந்து வரக்கூடிய அமைப்பு செயலாளர் தற்போது அந்த இணை செயலாளர் தற்போது பேச்சுவார்த்தையினை நடத்தி வருகிறார். காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், அதே போன்று பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளும் தோல்வி கவுன்சிலர்கள் என 31 கவுன்சிலர்கள் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையிலே மேயர் பதவியேற்ற நாள் முதலே எதிர்கட்சி கவுன்சிலர்கள் திமுக மேயர் மகாலட்சுமி யுவராஜிற்கு எதிராக தொடர்ந்து போர்க்கொடியை தூக்கி வந்த நிலையிலே கடந்த சில மாதங்களாக திமுக கவுன்சிலர்களுமே திமுக மேயருக்கு எதிராகவே போர்க்கொடியை தூக்கி வந்தனர். மேலும் திமுக உட்பட எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் 18 பேர் தங்களது நிலைக்குழுக்களையும் கூட ராஜினாமா செய்திருந்தனர். அதே போன்று மேயருக்கு ஆதரவாக உள்ள மண்டல குழு தலைவரை தகுதியேற்றம் பெற மனு அளித்தது. மேயருக்கு ஆதரவாக மாநகராட்சி ஆணையர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி செந்தில் முருகனை மாற்றம் செய்த கூறியும் பல்வேறு அந்த தொடர் பிரச்சனைகளை நாளுக்கு நாளாக தொடர்ந்து அந்த பிரச்சனைகளானது காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே அதிகரித்து வருகிறது. இந்த நிலையிலே தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு கவுன்சிலர்கள் என 36 பேர் திமுக மேயருக்கு எதிர்ப்பாக போர்க்கொடியை தூக்கி வரக்கூடிய நிலையிலே இதில் 20க்கும் மேற்பட்ட திமுக கவுன்சிலர்களே திமுக மேயருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி வருவதால் தலைமையானது ஏற்கனவே திமுக அமைச்சராக இருந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய KN நேரு தலைமையில ஏற்கனவே பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6 முறை திமுக மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையிலே 6 முறை பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையிலே தொடர்ந்து இன்றைய தினமானது திமுகவின் கழக அமைப்பு இணை செயலராக இருந்து வரக்கூடிய தற்போது இணை செயலாளர் தற்போது பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். தற்போது திமுகவினுடைய இணை செயலராக இருந்து வரக்கூடிய இணை செயலாளர் தற்போது பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இதற்கிடையே கவுன்சிலர்கள் தொடர்ந்து மேயருக்கு எதிராக அதிருப்தி கவுன்சிலர்கள் தொடர்ந்து மேயர் மீது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக தற்போது வாக்குவாதங்கள் உள்ளே நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து திமுக மேயரை மாற்ற வேண்டும் என இந்த 36 கவுன்சிலர்களே 20க்கும் மேற்பட்ட அந்த திமுக கவுன்சிலர் தற்போது போர்க்கொடி தூக்கி வருவதாகவும் இந்த நிலையை ஏற்கனவே வருகின்ற 29ஆம் தேதி அன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் அது தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளக்கூடிய நிலையிலே தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.